தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவருடைய தொண்டர்களே அவருடைய ரசிகர்களே வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அது எப்படிங்க அவரே லீக் பண்ணியிருப்பாரு, அவரோட கனவு படம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தோம். ஆனா அந்த விஷயத்திலையுமே ஊரே பேசுது. ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆரம்பிச்சு திரையுலகமே பேச ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்து மாநிலங்கள்ல கூட இருந்து நமக்கு வந்து ஆதரவு குரல் வந்துருச்சு. ஆனா விஜய் அவர்கள் இன்னும் அந்த படம் குறித்து எதுவுமே பேசல. திரும்பி போற ஐடியாவே இல்ல. அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்ல சொல்ல போறாரு, ஏன்னா நாளைக்கு கடலூர் போறாரு, கன்னியாகுமரி போறாரு, அடுத்தடுத்து பிளான் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது பார்த்தா தொடர்ந்து ரத்துன்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி தாவேகா தொண்டர்களே நிறைய பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னு சொன்னாங்க. பட் இப்ப காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க, கரெக்டா பிளான் பண்றாங்க, அங்க வந்து ஏற்பாடுகள் நடக்குது, எல்லாமே கரெக்டா தெளிவா போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா விஜய் சைட்ல இருந்து ரத்து அப்படின்னு வரும்போது உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கும் வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 இப்போ வரைக்கும் இந்த நாள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போறோம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிசயத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. குறிப்பாக சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதில் ரொம்ப சாதாரணமாக மாற்றிருக்காங்களா, இல்லை பர்டிகுலராக அவரை ஏன் மாற்றிருக்காங்க, அவருக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் நடப்பு விதிமுறை சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதிமுறை இருக்கிற வரைக்கும் அது சம்பந்தமான தேர்தல் சம்பந்தமான எந்த வேலையுமே அவர் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவரை மாற்றிருக்கதா சொல்கிறாங்க. குறிப்பா வந்து காவல்துறையில காவல் ஆணையர் அருண் அவர்கள் திமுகவுக்கு சாதகமா சில விஷயங்கள் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்க தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டே இருப்பாரு. அவருடைய பெயர் அடிக்கடி வந்து இந்த திமுக சார்பாக செய்கிறான்ற மாதிரிலாம் பேச்சு போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வந்து சவுக்கு சங்கரை கைது பண்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காவல் ஆணையரை மாத்துறாங்க தேர்தல் ஆணையம். ஸோ ஏதோ ஒரு பிளானோட தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே தலைமை செயலரை மாற்றும் போதே வந்துட்டு திமுகல இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த வாட்டி காவல் ஆணையரை மாத்திருக்காங்க. அதுவும் திமுகவுக்கு சாதகமா அவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு காவல் ஆணையரை வந்துட்டு இப்ப மாத்திருக்கிறது அப்படின்னும் போது இது கொஞ்சம் அதிமுக, என்டிஏ மற்ற எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு சாதகமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவருடைய தொண்டர்களே அவரோட ரசிகர்களே வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா ஒரு தொகுதிக்கு போறாரு, ஒரு பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் கேப் விட்டுட்டு தான் அடுத்த பிரச்சாரத்துக்கு போறாரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா விஜயை சுத்தி பல்வேறு செய்திகள், பல்வேறு அவதூறுகள் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து அந்த ஜனநாயகன் லீக்ல கூட விஜய் சைட்ல இருந்து தான் லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கூட போன வீடியோல சொல்லியிருந்தோம், அது எப்படிங்க அவரே லீக் பண்ணியிருப்பாரு, அவரோட கனவு படம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தோம். ஆனா அந்த விஷயத்திலையுமே ஊரே பேசுது. ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆரம்பிச்சு திரையுலகமே பேச ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்து மாநிலங்கள்ல கூட இருந்து நமக்கு வந்து ஆதரவு குரல் வந்துருச்சு. ஆனா விஜய் அவர்கள் இன்னும் அந்த படம் குறித்து எதுவுமே பேசல. லீக் ஆனதை பத்தி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட ஒரு ஆறுதலாக சொல்லுவாரு, ஒரு அறிக்கையாக கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வரல. இது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரி ஒரு பிளான்னு தெரியல. ஒருவேளை ஜனநாயகன் படத்தை பத்தி இப்போ பேசுனா, ஏன்னா காலைல வந்த அறிக்கை ஒரு கடிதம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா வீடு வீடா போங்க, வீடு வீடா போய் சந்திங்க, நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா 2026 தேர்தலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இந்த படமும் அரசியலுக்குள்ளதான் வருது. நேற்று பேசின வரைக்கும் பார்க்கும்போது இந்த படத்தை லீக் ஆனதை வச்சு ஒரு பெரிய அரசியல் டிபேட்டே இங்க போயிட்டு இருக்கு. குறிப்பா ஆதவ அர்ஜுனா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், எல்முருகனும் உதயநிதியும் சேர்ந்து இதை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட், இதையெல்லாம் சேர்த்து வச்சுதான் ஒரு அரசியலா அது ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தையும் விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணி சம்திங் ஏதாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்ல சொல்ல போறாரு, ஏன்னா நாளைக்கு கடலூர் போறாரு, கன்னியாகுமரி போறாரு, அடுத்தடுத்து பிளான் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது பார்த்தா தொடர்ந்து ரத்துன்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி தாவேகா தொண்டர்களே நிறைய பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு, இருக்கிறது 10 நாள் தான், அந்த 10 நாளைக்குள்ள நம்மளுடைய பலத்தை காமிச்சே ஆகணும், அதுவும் குறிப்பா விஜய் அவர்கள் தான் அந்த கட்சியோட முகம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ 234 தொகுதிக்கும் நீங்க போக வேண்டாம், பட் ஆனா ஒரு முக்கியமான ஒரு மையத்துக்கு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பகுதி மக்களும் வந்து பார்ப்பாங்க, ஒரு பிரச்சாரம் நடக்கும்,
ஒரு கனெக்ட் தானே. ஆக்சுவலி விஜய் அவர்கள் போறதெல்லாம் கூட்டம் கூடுது, அவர் பேசணும்னு ஆசைப்படுறாங்க, பேசுறாரு. இப்ப காரைக்குடியில பேசாம வந்ததே ஒரு பெரிய விமர்சனமா பார்த்தாங்க. ஆனா அந்த பகுதி மக்கள் பெருசா எடுத்துக்கலனா கூட, ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு பேசாம வர்றது இருக்கு இல்லையா? ஏன்னா 2:40 ஆயி போச்சுனாலும், ஒரு 10 நிமிஷம் நின்னு பேசிட்டு வந்தா என்ன? ஏன் வந்து பேசாம போயிட்டாரு? ஒரு வழக்கு தானே விழுந்துட்டு போகுது அப்படின்ற மாரிலாம் வந்து இங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயோட முகத்துக்கும், விஜயோட அந்த ஒரு இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுது. அப்படி தெரியும்போது ஏன் விஜய் அவர்கள் அத வந்து பயன்படுத்த மாட்றாருன்ற கேள்வி தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தா வெறும் ரத்து, ரத்து, ரத்துன்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு பக்கம் காவல்துறை அனுமதி குடுக்கலன்னு சொன்னாங்க. பட் இப்ப காவல்துறை அனுமதி குடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் அனுமதி குடுத்துட்டாங்க. அப்படி போட்டு ஸ்கெட்யூலே போடுறாங்க. ஸ்கெட்யூல் போடுறாங்க, கரெக்ட்டா பிளான் பண்றாங்க. அங்க வந்து ஏற்பாடுகள் நடக்குது. எல்லாமே கரெக்ட்டா தெளிவா போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா விஜய் சைடுல இருந்து ரத்து அப்படின்னு வரும்போது, தொண்டர்களுக்கே ஒரு குழப்பம் வருது. நிர்வாகிகளுக்கு குழப்பம் வருது. என்னதான் தலைமை முடிவெடுக்கிறாரு? என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும்போது, அவருடைய உடல்நிலை சரியில்லை. அதாவது ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா, இப்ப காரைக்குடி எடுத்துக்கிட்டா, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ராலியில போறாரு. ஃபுல்லா வந்து ரோட் ஷோ பண்ணிட்டு தான் போறாரு. அப்படி போகும்போது கண்டிப்பா டீஹைட்ரேஷன் நெறைய பிரச்சனைகள், அவர் உடம்புக்கும் சரியில்லாம போகும்போது, இந்த மாரி முடிவெடுக்கிறாரு. ஒரு நாள் கேப் விட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இது வந்து தனிப்பட்ட முறையில தாவேகா தொண்டர்கள் ஏத்துக்கலாம், தாவேகா கட்சியில ஏத்துக்கலாம். பட் அரசியல் பொது நிகழ்வு அப்படின்னும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இன்னும் 10 நாள் தான் இருக்கு இல்லையா பிரச்சாரத்துக்கு. ஸோ இந்த 10 நாளைக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் எல்லா ஊரையும் கவர் பண்ணணும்னு சொல்லி தான் எல்லாருமே அதாவது என்ன சொல்றது மும்முரமா போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 தொகுதி தாண்டிட்டாரு எடப்பாடின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா ஊருக்கும் ஒரு நாளைக்கு 5, 6 தொகுதி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது, விஜய் என்ன முடிவெடுக்கிறாரு? ஏன் இந்த டிலே? எதுக்காக ஒரு கேப் எடுக்கிறாரு? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் உடல்நிலை சரியில்லை. அதனால வந்து ஒரு கேப் எடுத்து போலான்ற ஐடியால இருக்கதா சொன்னாங்க. பட் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, கன்னியாகுமரிக்கு போல அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி பிளான் படி கன்னியாகுமரி நாளைக்கு போக வேண்டியது. பட் போகல அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, பொதுக்கூட்டம் கிடையாது. ஒரு ரோட் ஷோ வந்து பண்ணிரலாம். அது விஜய் வந்து வரேன்னு சொல்ட்டாரு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரோட் ஷோ மட்டும் கன்னியாகுமரியில நடக்க போகுது. பட் இருந்தாலும் ஒரு கட்சி தன்னுடைய அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஒரு முக்கியமான நேரத்துல இந்த மாரி வந்துட்டு ஏன்னா விஜய் அவர்கள் தான் முன்னாடி முகமா இருக்காரு. இத தாண்டி தாவேகா வேட்பாளர்கள் கண்டிப்பா எல்லா இடங்களுக்கும் போறாங்க. தொண்டர்கள் போறாங்க, நிர்வாகிகள் போய் ஓட்டு கேட்கறாங்க. எல்லாம் ஓகே. பட் விஜய் அவர்கள் வெளிய வரும்போது அது ஊடக வெளிச்சமும் பெருசா அதிகமா படுது. அப்படின்னும்போது ஒரு இடத்துல வந்து பேசும்போது டக்குன்னு வந்து பேசிட்டு போறதுல என்ன நடந்துட போகுது அப்படின்ற ஒரு பேஸ்ட் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வர்றது தனி விமானத்துல தான் வர்றாரு. வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இப்போ ஆக்சுவலி திருச்சியில எடுத்த முடிவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திருச்சியில இருந்து அவர் கிளம்பி காரைக்குடி வர அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல ஆக்சுவலி ஒரு ரேஞ்ச் ரோவர் கார்லயே கூட வந்திருக்கலாம். வந்துட்டு அதுக்கப்புறமா காரைக்குடி உள்ள என்டர் ஆகும்போது கார் மாறி இருக்கலாம். பட் அங்க இருந்து வரும்போது மக்கள் பார்க்கறது ஆக்சுவலி அவர் ரோட் ஷோவா தான் பிளான் பண்றாரு. பேசுறத விட செயல்ல காட்டிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த வாட்டி அவர் வந்து ஒரு முடிவு எடுத்து வர்றாரு. அதாவது கன்னியாகுமரி வந்து ரோட் ஷோ மட்டும் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வர்றாரு. பட் எல்லா தொகுதிகளும் விஜய் போய் பேசணும், மக்களை பார்க்கணும் அப்படிங்கிறதா வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் வந்தா டெய்லி கண்டிப்பா விசிகாவை பத்தி பேசாம போக முடியாது போல. நம்ம நேத்து தான் பேசியிருந்தோம். இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவர்களை தேமுதிக மதிக்கவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுக்கான ஒரு என்ன சொல்றது அது வெளிப்படையா தெரிகிற மாதிரி விஷயம் நடந்துருச்சு. என்னன்னா ஒரு கூட்டணி கட்சி ஓட்டு கேட்டு வர்றாங்க. தேமுதிகல இருந்து பிரேமலதா ஓட்டு கேட்டு வர்றாங்க. கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய விசிக தொண்டர்கள் ஒரு பதாகை வச்சிருக்கிறாங்க. ஏன் வந்து திருமாவர்கள் உங்கள் பெயர் சொல்லும்போது எழுந்து நிற்கவில்லை? ஏன் 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 சொல்லிட்டு ஒரு பதாகை வச்சு நிக்கிறாங்க. இது எப்பேற்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? இப்போ பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை. இதுக்குள்ள இவ்வளவு குளறுபடி போயிட்டு இருக்கு. ஜெல்லாகல வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு பார்த்தா ஒரு வெளிப்படையா வரும்போது ஒரு கட்சியோட ஒரு தலைவர் வரும்போது இங்க பேனரை பிடிச்சு ஸ்டாப் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு விசிகா என்ன நிலைமையில அங்க இருக்கு, தேமுதிகவும் விசிகாவுக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா வந்துட்டு ஓப்பனா பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஜாதி இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு திமிரு இருக்குன்னு அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி கூட்டணிக்குள்ள ஜாதி பாக்குறாங்க, ஜாதி பார்த்துதான் இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனா பெரிய ஊடகங்கள் எதுவுமே அதை வந்து கண்டுக்கல. பட் இருந்தாலும்
அது வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஓப்பனாவே போட்டாங்க. அதாவது இந்த மாதிரி நீ கேட்காம போனது, எந்திரிக்காம விட்டது தப்பு. அது எப்படி எங்க தலைவர் சொல்லி எந்திரிக்காம இருக்கலாம்னு சொல்லி அவங்களும் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் வந்து அவங்களாவது கேட்குறாங்களே அப்படின்ற ஒரு மாதிரியான சந்தோஷம் தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. சரி, இப்படி ஒரு பக்கம் வந்து கூட்டணி கட்சிக்குள்ள இப்படி ஒரு குழப்பம் போயிட்டு இருக்குது. இது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு சைடு இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அவரு டெல்டாக்கு போகும்போது நடந்த ஒரு சம்பவம் தான் இது. எடிட்டர் உங்களுக்கு போட்டு காட்டுவாரு. தஞ்சையில் முதல்வர் ஸ்டாலின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பயங்கரமா வந்து செய்தி சேனல்கள்ல போயிட்டு இருக்கு. சாராய வியாபாரி ஸ்டாலின் ஒழிகன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே நீ வெளியே போன்னு சொல்லிட்டு ஒரு முதல்வருக்கு எதிர்ப்பு குரல் இது வரைக்கும் டெல்டால பார்க்க முடியல. பட் இப்போ வந்திருக்கு. அதாவது டெல்டா விவசாயிகளுக்காக நான் போராடுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்வருக்கு அங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பரப்புரை மேற்கொள்றதுக்காகவும் அந்த பகுதி வேட்பாளர்களை வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காகவும் தான் அவர் போறாரு. போகும்போது இந்த மாதிரி எதிர்ப்புகளும் வந்து வர ஆரம்பிக்குது. நீ ஓட்டு போறவன எனக்கு சர்வே பண்றதுக்கு டீமை கூட்டி வந்து 3 தடவை சர்வே பண்ணியாச்சு, லெவல் பேர்த்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பரப்புரையின் போது ஏரிக்கு தண்ணீர் கேட்ட கிராம மக்களை இழிவாக பேசிய மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன். இதான் சொல்றது, ஆணவத்தின் உச்சம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பகுதி மக்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி சார் எங்க வீட்டில் தண்ணி வரல, தண்ணி இல்லை, நாங்கள் எத்தனையோ வாட்டி வந்துட்டு நாங்களும் உங்களுக்கு மனு கொடுத்து பார்த்தோம், எதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது, நீ என்கிட்ட எங்கே கொடுத்த, நான் வரும்போது கொடுத்தியா அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ கல்யாணம் பண்ணோன்னே, அதாவது கல்யாணம் பண்ண குழந்தை பெற்றுருவியா அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு, இப்போ கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களும் ஒரு பக்கம் பயங்கரமாக திரும்ப பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது, நீ எனக்கு ஓட்டு போடாத, ஓட்டு போடாத விட்டுருப்போ, எனக்கு ஓட்டே போடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தெனாவட்டா சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ இதையும் மக்கள் வந்து பார்க்குறாங்க. அதுக்கு மேலே வந்து விடலை, நீங்கள் பேச விடலை அவங்கள. அதுக்கப்புறம் மீன் சுருட்டியில் வந்து திமுக எம்எல்ஏவை அந்த பகுதி மக்கள் வந்துட்டு விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த தொகுதிக்கு என்ன பண்ணீங்க, ஏன் இங்கே வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து காங்கிரஸ் வேட்பாளருடன் வாக்குவாதம். தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்று பொன்னேரி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகரை கேள்விகளால் துளைத்த பெண்கள். கடந்த தேர்தலில் கும்பிட்ட கையோடு வந்த காங்கிரஸ் வேட்பாளர் ஏதும் செய்யாமல் இந்த தேர்தலுக்கு மீண்டும் கும்பிட்டபடி வந்திருப்பதாக பெண்கள் குற்றச்சாட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம், முதல்வர் அவர்களுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு பெரிய ஷாக்கான விஷயமா தான் பார்க்கப்படுது. எப்பவுமே ஒரு கட்சி ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது அந்த கட்சி மேல சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும், ஒரு திருப்தி இல்லாமல் சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் இந்த வாட்டி வந்து எதிர்ப்பலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதையும் பார்க்குற மாதிரி இருக்கு. இதை தாண்டி இந்த பரிசு பொருட்கள் விநியோகம் வந்து அநியாயத்துக்கு போயிட்டு இருக்கு. அதை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். திருவள்ளூர் பெருமந்தூர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டிக்கர் போட்டு 8000 கூப்பன் போட்டு, அந்த கூப்பனோட அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டிக்கர்லாம் இருக்கு இல்லையா, இதோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா நிறைய கண்டெய்னர் ஃபுல்லாக எடுத்து செல்லிருக்காங்க பரிசு பொருட்களாக வாக்காளர்கள் கொடுக்கறதுக்காக. ஸோ இது மாதிரியும் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. ஸோ தொடர்ந்து இந்த பரிசு பொருட்கள் கொடுக்கறதும் சரி, இந்த மாதிரி வந்து வேட்பாளர்கள் போகிற இடங்கள்லாம் வந்துட்டு துரத்தி விடப்படுறதும் சரி, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நாட் ஓன்லி திமுக, அதிமுகலையும் சில பேர்கிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த தொகுதியில் சில பேர் எம்எல்ஏ இருக்கும்போது அவங்கள்ட்டையும் கேட்குறாங்க. ஸோ மக்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அட்லீஸ்ட் அந்த பகுதி மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்களே. இப்போ வந்து அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க போடலங்கிறது அடுத்த பிரச்சனை. பட் என் தொகுதிக்கு வந்து நீ இதெல்லாம் பண்ணியா, ஏன் பண்ணணும் ஒரு கேள்வி உருவாகுது இல்லை, அதுவும் மேலே ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அரசியலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த 10 நாளைக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. குறிப்பாக கூட்டணிக்குள்ள இந்த அளவுக்கு சிக்கல் வந்து திமுக கூட்டணியில் பார்த்துருக்க முடியாது. அவ்வளவு சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. விசிக தொண்டர்கள் தேமுதிக வேட்பாளர்களுக்காக வேலை செய்வாங்களா அப்படிங்கிறத தாண்டி ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிது இப்போ வரைக்கும். இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஓட்டு போடுவாங்களான்றதே இங்கே வந்து தெரியல. ஒரு பக்கம் எடப்பாடி என்னடானா என்ன பேசினாலும் பதிலடி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்காரு.
அவர் 200 தொகுதியை முடிச்ச ஒரே ஆளுன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வயசுல மனுஷன் இந்த பொழந்துக்கிட்டு இத்தனை தொகுதியும் வந்து கடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ உதயநிதியாலேயோ விஜயாலேயோ தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண முடியலன்றது அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா அவருக்கு தொண்டை கட்டிக்குது, இவருக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? ஆனா இவங்களோட வயசுலயும் ஜாஸ்தியான ஒருத்தர் அவ்வளோ ஊர்களுக்கும் போறாரு, அசால்ட்டா வந்து பிரச்சாரம் பண்றாரு. இத்தனைக்கும் இங்க கொடுக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ஒத்தாளா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேல மத்தவங்க பேசுறதை தாண்டி எடப்பாடி அவர்கள் ஒரு ஆளா நின்று போராடுற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அவர் மேலதான் அவதூறுகள் பரப்புறாங்க, அவர் மேலதான் வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு மனுஷன் போயிட்டு இருக்காரு. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்க ஜெல்லால அங்க ஜெல்லாகலன்னாங்க. கடைசியில் பார்த்தா அங்கெல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு வந்துட்டு எல்லாம் ஜெல்லாய் தான் போயிட்டு இருக்காங்க. பட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில இந்த குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. இதுல காங்கிரஸ் கதை என்னன்னே தெரியல. இதை பத்தி யாருமே வந்து பேச மாட்டாங்கன்ற மாதிரி வருத்தமா இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இதை பத்தி பேசல, ஏன் வரலன்னு கேட்டா ஏன் மோடி வந்தாரா இங்கன்னு கேட்குறாங்க, அமித்ஷா வந்தாரான்னு கேட்குறாங்க. அமித்ஷா தான் வந்து எல்லாருக்கூடயும் நல்ல கான்டாக்ட்ல இருக்காரு, இவங்க தான் நடத்துறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இங்க ராகுல் காந்தி வந்து நல்ல நண்பர் தானே, சகோதரர் தானே, ஏன் வந்தா என்ன அப்படின்னு கேட்டா அவர் இங்க வர்ற மாதிரியும் தெரியல, ஒரு ட்வீட் போட்ட மாதிரியும் தெரியல. இன்னும் 10 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. ஸோ இந்த கூட்டணி கட்சி தலைவர்களாம் ஒன்னா மேடையில பாக்குறதே ஒரு பெரிய அபூர்வமாயிடுமான்ற மாதிரி இருக்கு. இதுக்கு மத்தியில இந்த விசிகா தேமுதிக பிரச்சனை வேற. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா தேர்தலுக்குள்ள தரமான சிறப்பான சம்பவங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மத்தியில நிறைய அமைச்சர்கள் மேல வழக்கு, அந்த விஷயங்கள் எல்லாமே வெளிவரும்னு சொல்றாங்க. வேட்பாளராக நிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலேயே நிறைய விஷயங்கள் வெயிட் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு போடுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அதெல்லாம் நடக்கும்னு தெரியல. ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல பார்ப்போம். ஸோ இன்னைக்கான செய்திகள் இவ்வளவுதான். ஸோ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? விஜயோட பிரச்சாரத்துல தொய்வு ஏன்? எதற்காக வந்துட்டு விஜய் அவர்கள் 1 நாள் 2 நாள் லேட் பண்றாரு? உடல்நிலையை காரணம் காட்டினாலும் அது வந்து களத்துல வந்து ஒரு எதிரொலிக்குமா? என்ன மாதிரி விஷயங்களா வந்து போய் சேரும் மக்கள் கிட்ட அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதை தாண்டி வந்து திமுக கூட்டணியா இருக்கட்டும், அதிமுகவோட பிரச்சார யுக்தியா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.